வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம டின்னருக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன், அதனால் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் இந்த வெங்காயம் டக்குன்னு நல்லா ஃப்ரை ஆகிடும். அதனால் அடுப்பு நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன பொருள் மொத்தம் போடுறோம் பாருங்கள். இது பாருங்கள், ஆனியன் ஃப்ளேக்ஸ் போடுறோம். அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு உண்டான டேஸ்ட்டே இதுதான். அதனால் அது லைட்டாக போட்டுக்கிறோம். ரொம்ப ஒரு மணமும் சுவையும் அது கொடுக்கும். லைட்டாக ஒரிக்கணும். இப்போ கார்லிக் அது போடுறோம். அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம வீட்லேயே வறுத்து அரைச்ச ஜீரக பொடி போடுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே பொடி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது அந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வீட்டிலையே பண்ணி வச்சுருக்க ஒரு பன்னீர் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு பன்னீரோடு சேர்ந்து ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். இட்லி தோசையெல்லாம் இருக்குதுங்க, ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு 3 சப்பாத்தி தான் பண்ண போகிறேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். வேறு டிஷ்ஷெல்லாம் இருக்குது. இது அவங்களுக்கு பிடிச்சதுனால நான் சும்மா ஒன்று வைக்கலாம் தட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மாவே நான் இவ்வளோ தான் பிசைஞ்சிருக்கேன். இது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி நெய் மேலே அப்படி தடவிக்கோங்க. நம்ம சுற்றியெல்லாம் ஒன்றுமே போடலை, இதே தான். இப்போ 2 பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி நெய் தடவிக்கலாம். ரொம்ப லைட்டாக தான், ரொம்பலாம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான், நீங்களும் பண்ணலாம். இருங்க, இது எப்படி எடுத்து வைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ அம்மா பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணியாச்சு. இது அவங்க பேபிக்கு. இது பார்த்தோன்னே அவங்க குஷி ஆகிட்டாங்கப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி பேபிஸ்க்கெலாம் இந்த மாதிரி அதை ஸ்டஃப் பண்ணி அப்படி காயின் பரோட்டா மாதிரி பண்ணியாச்சு. இது ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டோம். இது எதுவுமே அவங்க வேண்டான்ட்டாங்க, ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால இதுக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இது நம்ம சமீபத்தில் வாங்கின ஒரு டிப்பு தான். இது மஸ்கட்டில் வாங்கினது தான். இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாமே மைல்டாக தான் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி காரமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான். ஆனால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்ற அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நானும் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்குது. அந்த கார்லிக்கும் ஆனியன் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரிகனோ எல்லாமே நல்லா ஃப்ளேவராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி
டக்குன்னு தான் சொன்னாங்க அவங்க, ரொம்ப நாள் சொல்லலை, ரொம்ப நேரமாக இப்போ தான் வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ரொம்ப சுவையாக வந்திருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம். நீங்களும் இதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ.